ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் வீட்லேயே. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம நூடுல்ஸ் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நூடுல்ஸ் அவிச்சிட்டோம், தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கோம். ஆறின பிறகு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நூடுல்ஸ் அவிச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு காற்றுல ஒன்றோட ஒட்டிடும். அது நம்ம ஒட்டாத அளவுக்கு இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கரண்டியெல்லாம் கிண்டிக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் 6 முட்டை, ஒரு கோஸு, ஒரு குடமிளகா, ஒரு கேரட் எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். கூட 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். செய்யறதுக்கு தேவையானதுல செய்யலாம். ஃபர்ஸ்ட் வானல்ல எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு. அது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட கேரட்டும் குடமிளகாயும் போட்டு கிண்டிக்கலாம். கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்துக்கலாம். அது கூட நூடுல்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லது இல்லை. அதனால் வீட்டில் பசங்க கேட்டிங்கன்னா செஞ்சு தாங்க. டாட்டா, பை.